அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். பிப்ரவரி மாத ராசி பலன்கள். கும்ப ராசினருக்கு ராசியில் 7.5 சனியில் ஜென்ம சனி, 2இல் ராகு சுக்கிரன் சந்திரன், 4இல் குரு, 5இல் செவ்வாய், அஷ்டமத்தில் கேது பகவான் இருக்கிறார். விரய ராசியில் சூரியன் புதன். பிப்ரவரி மாதத்தில் கும்ப ராசிக்காரர்களுக்கு வீட்டிலும் வெளியிலும் முழு ஆதரவு கிடைக்கும். வெளிநாடுகளுடன் தொடர்புடைய தொழில் செய்பவர்கள் மாதத்தின் நடுப்பகுதியில் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும். திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம். செலவுகள் அதிகரிக்கும். சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செயல்படுங்கள். அனாவசியமான செலவுகள் தங்களுக்கு வீண் பிரச்சனையில் கொண்டு போய்விடும். கொடுக்கல் வாங்கலில் தாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து தரக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து போட்டால் தாங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். பண வகையில் அதிக கவனம் தேவை. தொழில் செய்யும் போது அகலக்கால் வைக்கலாகாது. இருக்கின்ற வியாபாரத்தை தொழிலை திட்டமிட்டு செயல்படுங்கள். யாரிடமும் சண்டை சச்சரவும் கூடாது. அடுத்து, நீங்கள் இலகிய மனம் படைத்தவர்கள், அதாவது இரக்க சுபாவம் உள்ளவர்கள், பொறுமையும் நிதானமும் உடையவர்கள். இந்த மாதம் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடக்கலாம். உடல் ஆரோக்கியம் ஏற்படும். எதிர்பாலினத்தாரால் லாபம் கிடைக்கக்கூடும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய நேரிடும். பண வரத்து கூடும். வீண் அலைச்சல், திடீர் கோபம் உண்டாகலாம். சுகஸ்தானத்தில் இருக்கும் கிரக சேர்க்கை காரிய வெற்றி தரும். மதிப்பு அந்தஸ்து உயரும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும். போட்டிகள் குறையும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்தவை நல்லபடியாக முடியும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியிருக்கும். வாக்கு உண்மையால் நன்மை ஏற்படும். குடும்பாதிபதி குரு சஞ்சாரத்தால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த இடைவெளி குறையும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்கும். உறவினர்கள் வழியில் நல்ல பலன்களை பெறுவீர். நண்பர்களால் தொந்தரவுகள் ஏற்படலாம். பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் வீண் அலைச்சல் உண்டாகலாம். காரிய வெற்றி, பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். கலைத்துறையினருக்கு இருந்த போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். சக கலைஞர்கள் மூலம் நன்மை ஏற்படும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் நன்மதிப்பை பெறுவீர்கள். நேர்மையாக சிறப்பாக பணிகளை செய்து பாராட்டுகளை கிடைக்கப் பெறுவீர்கள். அரசியல் துறையினருக்கு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடும். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படும். தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். தடைபெற்ற காரியங்கள் சாதகமாக முடியும். பல வரத்து அதிகரிக்கும். தடைகள் நீங்கி முன்னேற்றம் காண்பீர். மாணவர்களுக்கு சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பீர். பாடங்களில் கவனம் செலுத்த வேண்டும். இன்னும் ஒரு சில நாட்களுக்கு கவனமாக இருங்கள். 7.5 சனியில் ஜென்ம சனி மார்ச் 28ஆம் தேதியுடன் விலகி 29ஆம் தேதி முதல் சனி சாதகமாக இருப்பார். நன்மைகள் அதிகரிக்கும். அதுவரை ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் பாபா கோயிலுக்கும் சென்று வழிபடுங்கள். ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமக. ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.